ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். பல மைல்கள் முன்னணியில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு வீரர் இலக்கை நெருங்கும் கடைசி நிமிடத்தில் திடீரென சுருண்டு விழுகிறார். ம். இது அடிக்கடி நடப்பதுதான். ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் பந்தயத்தின் ஆரம்பத்திலிருந்தே மிக மோசமாக தட்டுத்தடுமாறி கடைசியாக வந்து கொண்டிருந்த ஒரு வீரர் கடைசி 100 மீட்டரில் திடீரென உலக சாதனையாளர் போல மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்குகிறார். இதை நேரில் பார்த்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப விசித்திரமாக இருக்கும். நம்பவே முடியாத ஒரு காட்சி அது. சரியாகச் சொன்னீர்கள். இப்படி ஒரு விசித்திரமான முரண்பாடான நாடகம்தான் இந்த வாரம் இந்திய பங்குச்சந்தையில் அரங்கேறியிருக்கிறது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தகவல் வெள்ளத்தில் மூழ்காமல் மிக துல்லியமான தரவுகளை சுவாரஸ்யமாக நாம் இன்று பார்க்கப் போகிறோம். ஆமா. இந்த வாரம் தேசிய பங்குச்சந்தை துறைகளின் வாராந்திர செயல்பாட்டு அறிக்கையை, அதாவது என்எஸ்சி செக்டர் வீக்லி டேஷ்போர்டை பார்க்கும்போது அந்த முரண்பாடு அப்பட்டமாக தெரிகிறது. இந்த டேஷ்போர்டில் உள்ள பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களை வெறும் எண்களாக பார்க்காமல் சந்தையில் உண்மையிலேயே பணம் எப்படி எந்த திசையில் பாய்ந்தது என்பதை புரிந்து கொள்வதுதான் இன்றைய நமது நோக்கம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. முதலில் ஒட்டுமொத்த சந்தையின் நிலைமையை பார்ப்போம். ம்ம், அடிப்படை குறியீடான நிஃப்டி 50 இந்த வாரம் நிஃப்டி 50 ஒட்டுமொத்தமாக -0.72% என்ற அளவில் சரிவை சந்தித்துள்ளது. ஆனால் ஒரு நிமிடம், இங்கே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. சொல்லுங்கள். டேஷ்போர்டில் உள்ள தரவுகளை பார்த்தீர்கள் என்றால் ஐடி மற்றும் ரியாலிட்டி போன்ற மிகப்பெரிய துறைகள் 5%க்கும் மேல் சரிந்திருக்கின்றன. அதிலும் ஐடி துறை நிஃப்டி 50யில் மிக அதிக வெயிட்டேஜ் கொண்ட ஒரு துறை இல்லையா? ஆமா, மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த நிஃப்டி 50 மட்டும் எப்படி வெறும் -0.72% மட்டுமே சரிந்தது? கணக்கு இடிக்கிறதே. சந்தை இன்னும் ரொம்ப மோசமாக அல்லவா சரிந்திருக்க வேண்டும்? நீங்கள் கேட்பது மிக முக்கியமான கேள்வி. இதுதான் சந்தையின் நுட்பம். வகுப்பறையில் ஒட்டுமொத்த மாணவர்களின் சராசரி மதிப்பெண் குறைந்தாலும் சில மாணவர்கள் மட்டும் எப்படி 100க்கு 100 வாங்குகிறார்கள் என்பது போல இது இருக்கிறதல்லவா? ஆமாம் ஆமாம், அதேதான். இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சந்தை என்பது எப்போதுமே ஒரே திசையில் பயணிப்பதில்லை. ஒரு பெரிய கப்பலில் ஒரு பக்கம் ஓட்டை விழுந்து தண்ணீர் உள்ளே வந்தாலும் கப்பல் உடனடியாக மூழ்கிவிடாது. ஓ, மற்ற அறைகளில் உள்ள காற்று அதை மிதக்க வைக்கும், சரியா? மிகச்சரி. அதுபோலத்தான் இதுவும். சந்தை என்பது வெறும் ஐடி துறை மட்டும் கிடையாது. நிஃப்டி 50 வீழ்ச்சியடைந்தாலும் சில குறிப்பிட்ட துறைகள் தனித்து செயல்படுகின்றன. இந்த வாரம் ஐடி மற்றும் ரியாலிட்டி துறைகளிலிருந்து வெளியேறிய முதலீட்டாளர்களின் பணம் சந்தையை விட்டு முற்றிலுமாக வெளியேறவில்லை. அப்போ அந்த பணம் எங்கே போனது? அது அப்படியே திசை மாறி மெட்டல் மற்றும் பார்மா போன்ற துறைகளை நோக்கி பாய்ந்துள்ளது. இதைத்தான் துறை சார்ந்த சுழற்சி, அதாவது செக்டர் ரொட்டேஷன் என்று சொல்வோம். ஓஹோ, அதாவது பணம் அப்படியே ஆவியாகி போவதில்லை, ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு மாற்றப்படுகிறது என்று சொல்கிறீர்கள். ஆமாம், சரியாகச் சொன்னீர்கள். இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில பார்த்தால் இந்த வாரம் அதிகம் லாபமடைந்த துறைகளில் மெட்டல் துறை 2.89% மற்றும் பார்மா துறை 1.92% வளர்ச்சியை காட்டியுள்ளன. மிகப்பெரிய வளர்ச்சி அது. நிஃப்டி 50 உடன் ஒப்பிடுகையில், அதாவது ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் பார்த்தால் மெட்டல் துறை 3.61% என்ற அபாரமான முன்னிலையில் உள்ளது. இது ஏன் நடக்கிறது? உலக அளவில் உலோகங்களுக்கு திடீரென அப்படி என்ன தேவை வந்துவிட்டது? அதாவது இங்கு நாம் மேக்ரோ பொருளாதாரத்தை கவனிக்க வேண்டும். மெட்டல் துறையின் இந்த ஏற்றத்திற்கு வெறும் தேவை அதிகரிப்பு என்ற ஒற்றை வார்த்தை மட்டும் காரணமல்ல. உலகளாவிய சந்தைகளில், குறிப்பாக சீனாவில் தொழில்துறை உற்பத்தி மீண்டும் வேகம் பிடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு முக்கிய காரணம். சீனா ஒரு பெரிய மெட்டல் நுகர்வோர் இல்லையா? ஆமாம். அதைவிட முக்கியமாக பணவீக்கம் அதிகமாக இருக்கும் காலகட்டங்களில் கமோடிட்டிஸ் எனப்படும் உலோகங்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும். டாலரின் மதிப்பு ஊசலாடும் போது முதலீட்டாளர்கள் தங்கம், தாமிரம், இரும்பு போன்ற கடினமான சொத்துக்களில் பணத்தை முடக்குவார்கள். புரிகிறது. ஒரு பக்கம் உலோகங்கள் போன்ற சுழற்சி சார்ந்த, அதாவது சைக்கிளிக்கல் துறைகளில் பணம் பாய்கிறது என்றால், இன்னொரு பக்கம் ஃபார்மா போன்ற டிஃபென்சிவ் துறையிலும் 1.92% லாபம் வந்திருக்கிறதே. இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட குணாதிசயங்களை கொண்ட துறைகளாயிற்றே. அதுதான் முதலீட்டாளர்களின் ஹெட்ஜிங் தந்திரம். ஹெட்ஜிங்
கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அதாவது மெட்டல் துறையில் ரிஸ்க் எடுத்து லாபம் பார்க்க நினைக்கும் அதே முதலீட்டாளர்கள் சந்தை எப்போது வேண்டுமானாலும் சரியலாம் என்ற பயத்தில் தங்களின் முதலீட்டின் ஒரு பகுதியை ஃபார்மா போன்ற பாதுகாப்பான துறைகளில் போடுகிறார்கள். ஓ, பேலன்ஸ் செய்கிறார்கள். ஆமாம், பொருளாதார வீழ்ச்சி வந்தாலும் மக்கள் மருந்து வாங்குவதை நிறுத்தப் போவதில்லை அல்லவா? அதனால் ஃபார்மா எப்பொழுதும் ஒரு சிறந்த தற்காப்பாளனாக செயல்படுகிறது. அருமையான விளக்கம். சரி, வாரத்தின் முடிவில் அவர்கள் வெற்றியாளர்கள் என்பது தெரிந்துவிட்டது. ஆனால் அந்த வெற்றி அவர்களுக்கு வாரத்தின் முதல் நாளிலேயே கிடைத்துவிட்டதா? இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இப்போ நான் தினசரி டேஷ்போர்டுக்கு, அதாவது டெய்லி ஹீட் மேப்பிற்கு வருகிறேன். வாருங்கள், அங்கேதான் உண்மையான கதை இருக்கிறது. மெட்டல் துறை இந்த வாரம் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த வெற்றி வீரன்தான். ஆனால் அதன் தினசரி பயணத்தை பார்த்தால் அது புதன்கிழமை 3.18% மற்றும் வியாழக்கிழமை 2.04% என மாபெரும் உச்சத்தை தொட்டது. ஆனால் வெள்ளிக்கிழமை அது -1.93% என ஒரு பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்துவிட்டு நடுவில் தன் முழு வேகத்தையும் காட்டிவிட்டு இலக்கை நெருங்கும் வெள்ளிக்கிழமையன்று லேசாக சோர்வடைவது போல இது இருக்கிறதா? வெற்றி பெற்ற ஒரு துறையை திடீரென வெள்ளிக்கிழமை மட்டும் முதலீட்டாளர்கள் ஏன் விற்க வேண்டும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. வார இறுதியில் ஒரு துறை லாபத்தில் இருந்தாலும் அதன் தினசரி பயணத்தில் எவ்வளவு ஆபத்துக்கள் ஒளிந்திருக்கிறன என்பதை இது உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது. இதைத்தான் சந்தை மொழியில் ப்ராஃபிட் புக்கிங், லாபத்தை வெளியே எடுத்தல் என்று சொல்வார்கள். லாபத்தை வெளியே எடுத்தல். சரி, அது ஏன் வெள்ளிக்கிழமை நடக்கிறது? இதை ஒரு கேசினோ சூதாட்ட விடுதியின் மனநிலையோட ஒப்பிட்டு பாருங்க. நீங்க டேபிள்ல தொடர்ந்து ஜெயிச்சு கொண்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால நிறைய சிப்ஸ் சேர்ந்து கொண்டே போகுது. எனக்கு லாபம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், இப்போ வார இறுதி நாட்கள், அதாவது சனி மற்றும் ஞாயிறு வருகிறது. அந்த 2 நாட்களில் உலகில் எந்த மூலையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். உண்மைதான். ஒரு போர் தொடங்கலாம். அல்லது அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் திடீரென ஒரு மோசமான அறிவிப்பை வெளியிடலாம். திங்கட்கிழமை காலை சந்தை திறக்கும்போது நீங்கள் சம்பாதித்த லாபம் எல்லாம் ஒரே நொடியில் காணாமல் போக வாய்ப்புள்ளது. அப்படியென்றால் அந்த ஆபத்தை சனி ஞாயிறு முழுவதும் சுமக்க விரும்பாத நிறுவன முதலீட்டாளர்கள் வெள்ளிக்கிழமையே தங்கள் லாபத்தை பணமாக மாற்றிவிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு செல்கிறார்கள், அப்படித்தானே? மிக துல்லியமாக பிடித்து விட்டீர்கள். மெட்டல் துறை புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் தங்களின் அதிகபட்ச ஏற்றத்தை கண்டதால் பெரிய நிறுவனங்கள் வெள்ளிக்கிழமை காலையிலேயே தங்கள் பங்குகளை விற்கத் தொடங்கிவிட்டனர். இதனால் விலை சரசரவென சரிந்தது. வாவ்! ஒரு சாதாரண முதலீட்டாளராகிய நீங்கள் வாரத்தின் சிறந்த துறை மெட்டல் என்று செய்திகளில் படித்துவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் அதில் முதலீடு செய்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? அன்றைய தினமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2% நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஆமாம், இதுதான் வாராந்திர சராசரியை மட்டும் பார்ப்பதற்கும் தினசரி பணப்புழக்கத்தை பார்ப்பதற்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இதை கேட்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கிறது. செய்தித்தாள்களில் இந்த வாரத்தின் சூப்பர் ஸ்டார் மெட்டல் துறை என்று பெரிய தலைப்புச் செய்திகள் வரும். அதை பார்த்துவிட்டு வெள்ளிக்கிழமை உள்ளே நுழையும் சிறிய முதலீட்டாளர்கள் பெரிய நிறுவனங்கள் தப்பிச் செல்வதற்கான ஒரு கதவாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது இப்போது எனக்கு தெளிவாக புரிகிறது. சந்தையின் நிதர்சனமான உண்மை அதுதான். சரி, மலையின் உச்சியில் இருக்கும் வெற்றியாளர்களை பற்றி பேசிய நாம் இப்போது அந்த வீழ்ச்சியின் பாதாளத்தில் இருப்பவர்களை பற்றி பேச வேண்டும். சந்தையை கீழே இழுத்தது யார்? இந்த வாரத்தின் மிகப்பெரிய தோல்வியாளர்களை பற்றி பேசலாம். இந்த வாரத்தின் மிகப்பெரிய தோல்வியாளர்கள் ஐடி, அதாவது -5.5% மற்றும் ரியாலிட்டி -5.28%. நிஃப்டி 50யுடன் ஒப்பிடுகையில் ஐடி துறை -4.78% மற்றும் ரியாலிட்டி துறை -4.56% என்ற மிக மோசமான நிலையில் உள்ளன. ஆட்டோ துறையும் -2.55% சரிவை சந்தித்துள்ளது. இது ஏன் இவ்வளவு பெரிய சரிவை சந்தித்தது? இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த துறைகள் ஒட்டுமொத்த நிஃப்டி 50 குறியீட்டை விட எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளன என்பதன் ஆழம் உங்களுக்கு புரியும். இந்த வீழ்ச்சிக்கும் பின்னால் இருப்பது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதாவது மூலதனத்திற்கான வட்டி விகிதம். வட்டி விகிதம். ஆமா, ஐடி மற்றும் ரியாலிட்டி ஆகிய இரண்டுமே வட்டி விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்களுக்கு மிக மிக உணர்திறன் சென்சிட்டிவ் கொண்ட துறைகள். ஒரு நிமிஷம். ரியல் எஸ்டேட் துறை சரிவது எனக்கு புரிகிறது.
வட்டி விகிதம் அதிகரித்தால் மக்கள் வீட்டுக்கடன் வாங்க தயங்குவார்கள், அதனால் வீடுகள் விற்பனை குறையும், ரியாலிட்டி நிறுவனங்களின் பங்குகள் சரியும். இது நேரடியான தொடர்பு. சரி. ஆனால் ஐடி துறைக்கும் வட்டி விகிதத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஐடி நிறுவனங்கள் பெரும்பாலும் கடன் வாங்கி பிசினஸ் செய்வதில்லையே. பிறகு ஏன் அவை இவ்வளவு மோசமாக 5.5% சரிந்தன? அது ஒரு அருமையான கேள்வி. ஐடி நிறுவனங்கள் நேரடியாக கடன் வாங்காவிட்டாலும் அவர்களின் வாடிக்கையாளர்கள் யார் என்று பாருங்கள். இந்திய ஐடி நிறுவனங்களின் 70% வருமானம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தான் வருகிறது. அங்கே உள்ள பெரிய பெரிய வங்கிகள், ரீட்டைல் நிறுவனங்கள் மற்றும் டெக் நிறுவனங்கள் தான் இவர்களின் வாடிக்கையாளர்கள். அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை அதிகமாக வைத்திருக்கும் போது அங்கே உள்ள நிறுவனங்களுக்கு பணம் கிடைப்பது கடினமாகிறது. அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய புதிய ப்ராஜெக்ட்களை நிறுத்தி வைப்பார்கள் அல்லது தொழில்நுட்பத்திற்காக செலவு செய்யும் பட்ஜெட்டை குறைப்பார்கள். சரியாக சொன்னீர்கள். அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் ஐடி பட்ஜெட்டை குறைக்கும்போது அதற்கான முதல் பலி இந்திய ஐடி நிறுவனங்கள் தான். அதனாலதான் அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏற்படும் சிறு நடுக்கம் கூட இந்திய ஐடி துறையில் நிலநடுக்கமாக மாறுகிறது. அதுதான் இந்த வாரம் ஐடி துறையின் வீழ்ச்சியில் பார்க்கிறோம். இது எந்த நாளில் அதிக வலியை ஏற்படுத்தியது என்பதை தினசரி ஹீட் மேப் மூலமாக ஆராய்ந்து பார்த்தால் ஒரு இரத்தக்களரியான வாரத் தொடக்கம் தெரிகிறது. ஆமாம், தொடக்கமே மிக மோசமாக இருந்தது. ரியாலிட்டி துறைக்கு திங்களன்று -3.05% மற்றும் செவ்வாயன்று -4.11% என பெரிய சரிவு. ஐடி துறை செவ்வாய்க்கிழமை -3.73% என்ற மோசமான அடியை வாங்கியது. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு மிகப்பெரிய குழியில் தவறி விழுந்துவிட்டு வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை அன்று அதிலிருந்து மெதுவாக வெளியே வர முயற்சிப்பது போல இது இருக்கிறது, இல்லையா? ஆனால் வாரத்தின் தொடக்கத்திலேயே ஏற்படும் மிகப்பெரிய நஷ்டத்தை வாரத்தின் இறுதியில் நடக்கும் சிறிய லாபங்களால் ஈடுகட்ட முடியாது என்ற நிதர்சன உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம். ஆனால் இங்கேதான் எனக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. திங்கள் முதல் வியாழன் வரை தொடர்ந்து அடி வாங்கி இரத்தக்கள்ளரியாக இருந்த ஐடி துறை வெள்ளிக்கிழமை மட்டும் 1.3% என லேசான ஏற்றத்தை கண்டது. இது எப்படி சாத்தியம்? ஐடி துறையின் அடிப்படைகள் வியாழக்கிழமை இரவோடிரவாக மாறிவிட்டதா என்ன? அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைந்துவிட்டதா? இதை ஒரு உண்மையான மீட்சி என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக இல்லை. அடிப்படைகள் எதுவும் மாறவில்லை. வெள்ளிக்கிழமை நடந்த இந்த 1.3% ஏற்றம் என்பது உண்மையான வளர்ச்சியோ அல்லது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையோ கிடையாது. பின்னே வேறென்ன? இது சந்தை உளவியலின் இன்னொரு முகம். இதை ஷார்ட் கவரிங் என்று அழைப்பார்கள். ஷார்ட் கவரிங்கா? அப்படின்னா என்ன என்று கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? இதை நான் ஒரு எளிய உதாரணம் மூலம் சொல்கிறேன். அதாவது, உங்களிடம் ஒரு கார் இருக்கிறது. அதன் இன்றைய மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். சரி, 10 லட்சம். அந்த காரின் விலை அடுத்த வாரம் 8 லட்சமாக குறையப் போகிறது என்று எனக்கு உறுதியாக தெரியும். நான் உங்களிடம் வந்து அந்த காரை ஒரு வாரத்திற்கு இரவலாக கேட்கிறேன். நீங்களும் தருகிறீர்கள். ஓகே, தந்துவிட்டேன். நான் அந்த காரை வாங்கிய உடனே அதை சந்தையில் 10 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிடுகிறேன். இப்போது என் கையில் 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருக்கிறது, ஆனால் கார் இல்லை. ஒரு நிமிடம், அப்போ கார் இல்லாம? ஆமாம், கொஞ்சம் பொறுங்கள். அடுத்த வாரம் நான் கணித்தபடியே அந்த காரின் விலை 8 லட்சமாக குறைகிறது. இப்போது நான் சந்தைக்குச் சென்று அதே காரை 8 லட்சம் ரூபாய்க்கு திரும்ப வாங்குகிறேன். இப்போது எனக்கான லாபம் என்ன? விற்றது 10 லட்சத்திற்கு, திரும்ப வாங்கியது 8 லட்சத்திற்கு. இடையிலுள்ள 2 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம். வாவ்! ஒரு பொருளை தன்னிடம் இல்லாமலேயே கடன் வாங்கி விற்று பிறகு விலை குறைந்ததும் அதை திரும்ப வாங்கும் இந்த முறைக்குதான் பங்குச்சந்தையில் ஷார்ட் செல்லிங் என்று பெயர். அருமையான விளக்கம். அதாவது ஐடி துறையின் பங்குகள் இந்த வாரம் வீழ்ச்சியடையும் என்பதை முன்பே கணித்த பெரிய ட்ரேடர்கள் அந்த பங்குகளை இரவலாக வாங்கி வாரத்தின் தொடக்கத்திலேயே திங்கள் செவ்வாயில் அதிக விலைக்கு விற்றுவிட்டார்கள். அதனால்தான் ஐடி துறை அத்தனை மோசமாக சரிந்தது. இப்போது எனக்கு புரிகிறது. ஆமாம். இப்போது வெள்ளிக்கிழமைக்கு வருவோம். திங்கள் செவ்வாயில் விற்ற பங்குகளை வெள்ளிக்கிழமைக்குள் அவர்கள் திரும்ப வாங்கித்தான் ஆக வேண்டும். அதாவது ஷார்ட் கவரிங் செய்தாக வேண்டும். ஏனென்றால் சனி ஞாயிறு வந்துவிடுகிறது. மிகச்சரி. விடுமுறை நாட்களில் எதிர்பாராத விதமாக ஏதாவது நல்ல செய்தி வந்து திங்கட்கிழமை சந்தை திறக்கும்போது ஐடி பங்குகளின் விலை திடீரென உயர்ந்துவிட்டால் அவர்கள் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். எனவே வெள்ளிக்கிழமை மாலையே தங்களின் ஷார்ட் பொசிஷன்களை மூடுவதற்காக, க்ளோஸ் செய்வதற்காக
அவர்கள் சந்தையில் அடிமாட்டு விலைக்கு சென்றுவிட்ட ஐடி பங்குகளை அவசரமாக திரும்ப வாங்குகிறார்கள். அப்படியென்றால் வெள்ளிக்கிழமை ஐடி துறையில் நடந்த 1.3% ஏற்றம் என்பது முதலீட்டாளர்கள் ஐடி துறையின் மீது கொண்ட காதலால் வந்ததல்ல, விற்றதை திரும்ப வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் வந்த வெறும் ஷார்ட் கவரிங் ஏற்றம் மட்டுமே. 100க்கு 100 உண்மை. இதை தெரியாமல் அப்படா ஐடி துறை மீண்டு வந்துவிட்டது என்று வெள்ளிக்கிழமை முதலீட்டு செய்த ரீட்டைல் முதலீட்டாளர்கள் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மீண்டும் சிக்கலில் மாட்டுவார்கள். அப்படித்தானே? அதுதான் நிதர்சனம். அதனாலதான் எந்த ஒரு தரவையும் அதன் பின்னணியில் உள்ள ஏன் மற்றும் எப்படி என்ற கேள்விகளோடு இணைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை மெட்டல் துறை சந்தித்த சரிவு லாபத்தை வெளியே எடுத்ததால் வந்தது. அதே வெள்ளிக்கிழமை ஐடி துறை சந்தித்த ஏற்றம் தற்காலிக ஷார்ட் கவரிங்கால் வந்தது. இரண்டும் வெவ்வேறு உளவியல் காரணங்களால் நடந்தவை. இது மிகப்பெரிய தெளிவை கொடுக்கிறது. சரி, மிகப்பெரிய வெற்றியாளர்கள் மற்றும் படுமோசமான தோல்வியாளர்களை பற்றி பார்த்துவிட்டோம். இப்போது எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்த நடுத்தர வர்க்கத்தை, தி ஃபிளாட்லைனர்ஸ் பற்றி பார்ப்போம். ஆமாம், அவர்களையும் கவனிக்க வேண்டும். மீடியா துறை எந்த மாற்றமும் இல்லாமல் சரியாக 0% உள்ளது. இன்ஃப்ரா துறை வெறும் 0.13% லாபத்திலும், எஃப்எம்சிஜி லேசான சரிவுடன் -0.3% உள்ளன. பேங்க் -1.34%, பிஎஸ்யூ -1.64% என நடுத்தரமான சரிவில் உள்ளன. சரி, இதெல்லாம் என்ன சொல்ல வருது? இந்த துறைகள் பெரிதாக லாபமும் ஈட்டவில்லை, நஷ்டமும் அடையவில்லையே. இதை எப்படி பார்ப்பது? 0% என்பது உண்மையிலே ஒரு தோல்வியா? பங்குச்சந்தையில் ஒரு மிக முக்கியமான தத்துவம் இருக்கிறது. கேபிட்டல் பிரிசர்வேஷன், அதாவது மூலதனத்தை பாதுகாத்தல். நிஃப்டி 50 வீழ்ச்சியில் இருக்கும் ஒரு வாரத்தில் ஐடி துறை 5.5% உங்கள் பணத்தை அழித்திருக்கும் ஒரு வாரத்தில் மீடியா அல்லது எஃப்எம்சிஜி துறை உங்களது அசலை ₹1 கூட குறையாமல் அப்படியே பாதுகாத்திருக்கிறது என்றால் அது ஒரு வகையில் மிகப்பெரிய வெற்றிதான். ஆனால் ஒரு முதலீட்டாளர் சந்தைக்கு வருவது லாபம் சம்பாதிக்கத்தானே? அசலை காப்பாற்றிக் கொள்ளவா முதலீடு செய்கிறார்கள்? எஃப்எம்சிஜி போன்ற துறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பொருளாதாரம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் மக்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை வாங்குவதை நிறுத்தப் போவதில்லை. அதனால்தான் நிறுவன முதலீட்டாளர்கள் சந்தையில் புயல் வீசும் போதெல்லாம் தங்களின் பணத்தை இதுபோன்று எந்த சலனமும் இல்லாத துறைகளில் பதுக்கி வைப்பார்கள். முதலை காப்பாற்றுவதே சில நேரங்களில் சிறந்த உத்தி. ஆஹா, இந்த வாரத்தின் உண்மையான ஹீரோக்கள் லாபம் சம்பாதித்த மெட்டல் மற்றும் ஃபார்மா மட்டுமல்ல, எந்தவிதமான சேதாரமும் இல்லாமல் அமைதியாக நின்ற இந்த துறைகளும் தான் என்பதை இப்போது ஆழமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எண்களை மேலோட்டமாக பார்ப்பதற்கும் அதன் உள்ளே சென்று தினசரி ஹீட் மேப்பை பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போது நீங்கள் முழுமையாக உணர்ந்திருப்பீர்கள். ஆமாம், வார இறுதியில் வெற்றி பெற்றதாக தோன்றும் மெட்டல் துறை வெள்ளிக்கிழமை சரிவை சந்தித்துள்ளது. ஆனால் வாரத்தின் மிகப்பெரிய தோல்வியாளரான ஐடி துறை வெள்ளிக்கிழமை லாபத்தை சந்தித்துள்ளது. இதுவே டேஷ்போர்டுகளை படிக்க தெரிந்த உங்களுக்கும் வெறும் செய்திகளை மட்டும் படிப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். கண்டிப்பா. இந்த தரவுகளின் மூலம் சந்தையின் உண்மையான நாடித்துடிப்பை உங்களால் உணர முடியும். மிகவும் அருமை. இப்போது உங்களுக்கான ஒரு சிந்தனையுடன் இந்த உரையாடலை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதை வைத்து பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. வெள்ளிக்கிழமை நடந்த இந்த மாற்றங்கள் அடுத்த வாரத்திற்கான முன்னறிவிப்பா? வெள்ளியன்று ஷார்ட் கவரிங் மூலம் உயர்வை கண்ட ஐடி துறை அடுத்த வாரம் சந்தையை ஆளுமா? அல்லது வெள்ளியன்று லாபப்பதிவு காரணமாக வீழ்ச்சியடைந்த மெட்டல் மீண்டும் எழுமா? தரவுகளுக்கு பின்னால் நடக்கும் இந்த சந்தையின் ஆட்டம் எப்போதுமே முடிவதில்லை. அதை பற்றி நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.